ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சிவபெருமானை வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இது மன அமைதியை கொடுக்கும், செல்வ வளம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே பௌர்ணமி நாளில் நம்ம சிவ தரிசனம் செய்வதும், சிவ வழிபாடு செய்வதும், கிரிவலம் செல்வதும், விரதம் இருப்பது, புனித நீராடுவது போன்றவை விசேஷமான பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான பாவங்களும் போக்கி பெரும் புண்ணியத்தை நமக்கு கொடுக்குங்க. அதே போல் சிவபெருமானுடைய அருளையும் பரிபூர்ணமாக கொடுக்குங்க. அதுலேயும் நினைத்தாலே முத்தி தரும் தலமான திருவண்ணாமலையில் பௌர்ணமி நாளில் கிரிவலம் போவது அனைத்து விதமான பாவங்களும் போக்கி முத்தி அருளக்கூடியது அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே அனைத்து பௌர்ணமி நாட்களிலுமே திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கு ஏற்ற நாளாக சொல்லப்படுதுங்க. திருவண்ணாமலையில் சில குறிப்பிட்ட மாதம் நாட்களில் கிரிவலம் போவது பல மடங்கு அதிகமான புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுக் கொடுக்குங்க. அப்படி ஒரு சிறப்பான நாள் தான் கார்த்திகை பௌர்ணமி நாளாக சொல்லப்படுது. இந்த வருஷம் கார்த்திகை பௌர்ணமி திருவண்ணாமலை கிரிவல வழிபட்ட எந்த நாளில் எந்த நேரத்தில் நம்ம தொடங்க வேணும், அப்படி கிரிவலம் போவதால் நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும், இதனுடைய சிறப்புகள் என்ன என்பதை பற்றி தாங்க இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுமே உங்களை வந்து சென்றடையுங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாட்டுடைய சிவனை போற்று, எந்நாட்டவருக்கு இறைவா போற்று என்ற வாசகத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. அதுலேயும் சில குறிப்பிட்ட மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாளில் நம்ம கிரிவலம் போவது நமக்கு கூடுதலான பலன்களை கொடுக்குங்க. அப்படி ஐப்பசி பௌர்ணமி எப்படி சிறப்பு வாய்ந்ததோ அதே போல தாங்க கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியும் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் ஜோதி வடிவமான சிவபெருமான் விஷ்ணு மற்றும் பிரம்மாவுக்கு காட்சி அளித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. அதே போல கிரிவல வழிபாடு தோன்றியதும் பார்வதிக்கு தன்னுடைய உடல்ல சரிபாதியாக கொடுத்து அர்த்த நாளீஸ்வரராக ஈசன் காட்சி அளித்தது போன்றவை இதே கார்த்திகை பௌர்ணமி நாளில் தான் நடைபெற்றதாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குதுங்க. வழக்கமாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாத பௌர்ணமியும் கிருத்திகை நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாளை தான் நம்ம கார்த்திகை தீப திருநாளாக கொண்டாடுவது வழக்கமாகுங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய திரு கார்த்திகை தீப திருநாள் டிசம்பர் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு கொண்டாடப்பட இருக்குது. ஆனால் பௌர்ணமி திதி டிசம்பர் 4ஆம் தேதி தாங்க தொடங்குது. அதனால் கார்த்திகை பௌர்ணமியில் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடியவங்க டிசம்பர் 4ஆம் தேதி செல்ல வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. டிசம்பர் 4ஆம் தேதி காலை 7:55 மணிக்கு தான் பௌர்ணமி திதியானது தொடங்குதுங்க. டிசம்பர் 5ஆம் தேதி அதிகாலை 3:55 மணி வரைக்கும் பௌர்ணமி திதியானது இருக்குதுங்க. இதனால் திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை பகல், அதாவது காலை 7:37 மணிக்கு தொடங்கி டிசம்பர் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3:40 மணிக்குள்ளான நேரத்தில் உங்களுடைய கிரிவல வழிபாட்டை நீங்கள் நிறைவு செய்து கொள்ள வேணுங்க. டிசம்பர் 4ஆம் தேதி மாலை 3:08 மணி வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரமானது இருக்குதுங்க. அன்றைய நாளில் காலை நேரத்தில் உங்களுடைய கிரிவலத்தை நீங்கள் தொடங்குவது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மேலுமே திருவண்ணாமலையில் வியாழக்கிழமை நாளில் கிரிவலம் போவதால் நாணம் பெருகும், குருவுடைய அருளானது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நினைத்தாலே முத்தி தரும் தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் இருக்கக்கூடியது திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. இங்கு கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திர நாளில் 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. மேலுமே திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றிய பின்னாடி தான் வீடுகளில் கார்த்திகை விளக்கேற்றுவது வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. மேலுமே திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தன்னைக்கு அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபத்தை நம்ம நேரில் தரிசனம் செஞ்சோம்னா 21 தலைமுறைக்கு முக்தியானது கிடைக்குங்க. மேலுமே திருவண்ணாமலை தீபத்தன்னைக்கு மலையை பார்த்து ஓம் நமச்சிவாயா என்று அந்த மந்திரத்தை சொன்னோம்னா 3 கோடி முறை உச்சரித்த பலனானது நமக்கு கிடைக்குங்க. திருவண்ணாமலையில் உச்சியில் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியில் பூஜைகள் நடக்கக்கூடிய ஒளியானது கேட்பதாக ரமணர், சேஷாத்ரி சாமிகள் போன்ற பல அருளர்களால் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே
திருக்கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்ட பிறகு அதை பார்த்து வணங்கிய பிறகு கிரிவலம் செல்வது அந்த ஜோதியோடைய கதிர்கள் நம்முடைய உடம்புல பட்டு ஆன்ம சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. தீப திருநாளில் 5 முறை, அதாவது மொத்தம் 70 கிலோமீட்டர் தூரம் கிரிவலம் போனோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுருந்தாலும் சரிங்க, அதிலிருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்குது. மலை மீது தீபம் ஏற்றப்படும் போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாடி நம்ம வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில மங்களமானது பெருகுங்க. மேலுமே கார்த்திகை தீபத்துக்கு 3வது நாள் மலையில பஞ்ச மூர்த்திகள் வலம் வருவது மிக சிறப்பாக நடைபெறுங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்க சித்தர்கள் வருவாங்க அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது. அப்படி வரக்கூடிய சித்தர்கள் மலை உச்சியில தீபம் ஏற்றும் கொப்பரையில நெய்யில சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதாகவும் சொல்லப்படுதுங்க. இதனாலதான் தீபத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய புகை தீய சக்திகளை அழிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலுமே கார்த்திகை தீபத்திற்கு சர்வாலய தீபம், கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், ஜீவஜோதி, படஞ்சுடர் என்ற பெயர்களும் இருக்குதுங்க. கார்த்திகை தீபத்தன்னைக்கு கிரிவலம் செல்பவங்களுக்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த புண்ணிய பலனானது கிடைக்குங்க. மேலுமே கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு சிவலிங்கம் முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையா சொல்லப்படுது. அதே போல் கார்த்திகை தீபம் ஏற்றப்படக்கூடிய காட்சியை நம்ம நேரில் பார்த்து வழிபட்டோம்னா சகல தானம் கொடுத்த புண்ணிய பலனானது நமக்கு கிடைக்குங்க. குழந்தை இல்லாத தம்பதிகள் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் திருவண்ணாமலை தலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியமானது விரைவில் கிடைக்குங்க. திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்ற பயன்படுத்தக்கூடிய கொப்பரை சுமார் 2000 லிட்டர் நெய் பிடிக்கக்கூடிய அளவு கொண்டதாகுங்க. மலை உச்சியில் ஏற்றப்படக்கூடிய தீபத்தோட ஒளி சுமார் 20 கிலோமீட்டர் வரை தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தீபம் பார்த்தீங்கன்னா 11 நாட்கள் தொடர்ந்து எரிஞ்சு கொண்டே இருக்குமாங்க. திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பரணி தீபம், அண்ணாமலையார் தீபம், விஷ்ணு தீபம், நாட்டு கார்த்திகை தீபம், தோட்ட கார்த்திகை தீபம் என 5 வகையான தீபங்கள் ஏற்றப்படுவது வழக்கமாகுங்க. சிவபெருமான் திருக்கார்த்திகை திருநாளில் அக்னியின் நடனம் ஆடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. இந்த நடனத்துக்கு முத்தி நடனம் என்று பெயராகுமாங்க. தீப நாளில் மலை மேலே தீபம் காண முடியாதவங்க தீப தரிசனத்தை நேரில் அதை நினைத்தாலே அதற்குரிய பலனானதே கிடைக்கும் அப்படின்னு பெரியவர்களுடைய வாக்காகுங்க. திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்திற்கு நிகராக இதுவரை எந்த ஆலயத்திலுமே ஜோதி வழிபாடானது ஏற்பட்டதில்லை அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய கார்த்திகை தீபம் அண்ட சராசரங்களுக்கு தீப விளக்காக சொல்லப்படுதுங்க. உலகத்தை எல்லாம் இயக்குகின்ற பரம்பொருள் ஒன்றே என்பதை, இறைவன் ஒருவனே என்பதை உணர்த்தக்கூடிய தத்துவமாகுங்க. மேலுமே கார்த்திகை தீப திருநாள் அன்னைக்கு அதிகாலை திருவண்ணாமலை கோவிலில் பரணி நட்சத்திர நேரத்தில் ஏற்றப்படக்கூடிய தீபம் பரணி தீபம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க. இந்த பரணி தீபத்தை அங்கே இருக்கக்கூடிய சொர்ண பைரவர் சன்னதியில் வைத்து விடுவாங்களாமாங்க. அதற்கு பிறகு மாலை நேரத்தில் அதைத்தான் மலை உச்சிக்கு எடுத்துட்டு போய் தீபம் ஏற்றுவாங்களாமா. திருவண்ணாமலை மலை உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டதும் வணங்கணும் அப்படின்னா அனைத்து விதமான பாவங்களும் பிறவி பிணைவுகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. மேலுமே திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் அண்ணாமலையாருக்கு அரோகரா என்று பக்தர்கள் முழக்கமிடுவாங்க. மேலுமே திருவண்ணாமலை ஆலயத்தில் மிக பிரம்மாண்டமான 3 மணிகள் அமைஞ்சிருக்குதுங்க. அதில் 2 மணிகள் அண்ணாமலையார் சன்னதி மண்டபத்தில் அமைஞ்சிருக்குது. மற்றொன்று மணி பார்த்திங்கன்னா உண்ணாமுலை அம்மன் சன்னதியில் கட்டப்பட்டிருக்குதுங்க. இந்த 3 மணிகளையும் அடிக்கும்போது அதன் சத்தம் நீண்ட தொலைவுக்கு கேட்குமாங்க. இந்த 3 மணிகளும் நூற்றாண்டை கடந்தவை அப்படின்னும் சொல்லப்படுது. சக்தியும் சிவனும் ஒன்றே என்ற உண்மையை பிருங்கு முனிவருக்கு உணர வைத்த சிவன் அர்த்த நாடீஸ்வரராக வடிவம் எடுத்த பெருமை கொண்டது இந்த திருவண்ணாமலை திருத்தலமாகுங்க. இதனைத் தொடர்ந்து அதிகாலை 4 மணியளவில் கோவில் மூலவர் சன்னதியில் இருக்கக்கூடிய அர்த்த மண்டபத்தில் பரணி தீபமானது ஏற்றப்பட்டதுங்க. அர்த்த மண்டபத்தில் யாகம் வளர்த்து அதிலிருந்து பரணி தீபத்தை சிவாச்சாரியர்கள் ஏற்றினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பரணி தீபம் சன்னதியிலிருந்து கொண்டு செல்லப்பட்டு வைகுண்ட வாசல் வழியாக மகா தீபம் மலைக்கு காட்டப்பட்டதுங்க. அதற்கு பிறகு பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய வகையில் பரணி தீபம் மூலமாக 5 விளக்குகளில் தீபமானது ஏற்றப்பட்டது. ஒவ்வொரு சன்னதியாக கொண்டு செல்லப்பட்டு அங்கு தீபமானது ஏற்றப்பட்டதுங்க. மூலவர் சன்னதி வழியாக உண்ணாமுலை அம்மன் சன்னதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்போது பார்த்தீங்கன்னா அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமுலை அம்மனுக்கு அரோகரா என்று விண்ணை பிளக்கக்கூடிய அளவுக்கு
கோஷத்தை எழுப்பினாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இதனைத் தொடர்ந்து இன்று மாலை 6 மணி அளவில் அண்ணாமலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட இருக்குதுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் திருவண்ணாமலையில் கிரிவலம் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.